என்றது நேற்று நடக்கவில்லை. இது முன்னைய எமது அரசாங்கங்கள் அன்றைய காலத்தில் போராட்டம் நடைபெற்ற காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்த போது எமது அரசாங்கம் அன்று இல்லை. எமது இளைஞர்கள் அன்றைய அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து போராட்டம் செய்த தருணத்தில், மக்களின் உரிமைகளுக்காக போராடிய தருணத்தில் அன்றைய அரசாங்கங்கள் எம்மை ஒடுக்கியது. ஏனென்றால் உரிமைகளுக்காக குரல் எடுப்பவர்கள் தமது அதிகார வர்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போது, முதலாளித்துவ வர்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போது சாதாரண மக்களை சிறையில் அடைத்து அநியான முறையில் அன்றைய ரணில் அரசாங்கம், ரணில் விக்ரமசிங்க அதுக்கு தலைமை தாங்கி இருந்தார் என்பது அந்த இன்று அறிய கிடைக்கிறது. அந்த அன்றைய காலத்தில் அதற்கான விசாரணை ஒன்று நடைபெற்றது. அதை மூடி மறைக்கும் விதமாக அன்றைய அரசாங்கத்திற்கு போது செயற்பட்டது. இன்று அது ரணில் விக்ரமசிங்கவின் ஊடகத்தில் கேள்வி கேட்ட தருணத்தில் இது ஒரு பூதாகரமான பிரச்சனையாகி இன்று பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரச்சனை கொண்டு வந்து பாராளுமன்றத்தின் ஊடாக இதற்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு வெகு சீக்கிரம் இருக்கும். ஏனென்றால் இலங்கையில் எங்கு பார்த்தாலும் மனித புதைகுழிகள் தான் இருக்கின்றன. ஏனென்றால் முன்னைய அரசாங்கங்கள் மக்களை பிரித்தாண்டு தாங்கள் விளையாடின. வடமாகாணத்திலும் பல மனித புதைகுழிகள் இருக்கிறது. வடமாகாணத்திலும் ஆயுத போராட்டத்துக்கு தள்ளுவதற்கு காரணமே இந்த ரணில் விக்ரமசிங்க தான். யாழ்ப்பாண மக்கள், தமிழ் மக்களும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற வகையில் ஏன் அவர்கள் ஆயுதம் தூக்குவதற்கு தள்ளப்பட்டார்கள்? 83ஆம் ஆண்டு கலவரம், அதே நேரம் யாழ்ப்பாண நூலகம் எரிப்பு, அதே நேரம் தமிழ் மக்களுக்கு வாக்கின் மீது இருந்த நம்பிக்கையை செயலிழக்க வச்சது இதே ரணில் விக்ரமசிங்க தான். ரணில் விக்ரமசிங்க மாவட்ட அபிவிருத்தி தேர்தல் மூட்டம் வாக்குப்பெட்டிகளை திருடியது நிமித்தமாக அதன் மீது தமிழ் மக்களுக்கு வாக்கின் மீது இந்த நம்பிக்கையை செயலிழக்க வைத்து யாழ்ப்பாண நூலகத்தையும் எரித்ததன் நிமித்தமாக தமிழ் இளைஞர்கள் ஆயுத முனைக்கு தள்ளப்பட்டார்கள். கடைசியாக அவர்களது வாக்கின் மீது இந்த நம்பிக்கையை செயலிழக்க நிமித்தமாகத்தான் தமிழ் மக்கள் ஆயுத முனைக்கு தள்ளப்பட்டார்கள். வட்டலந்தை வதை முகாம் மாதிரி வடபகுதியிலும் ஆயுத முனைக்கு தள்ளப்பட்டு பல இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அது தமிழ் இளைஞர்கள் மட்டுமில்லை, நாங்கள் நினைக்கிறோம் சிங்கள இளைஞர்களும் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் ஊடாக சிங்கள இளைஞர்கள் இது ரெண்டையும் நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. வட்டலந்தை வதை முகாம் மட்டுமில்லை, நான் பாராளுமன்றத்தில் கூறியிருக்கிறேன், யாழ்ப்பாண நூலகம் எரிப்பிற்கான நீதியான விசாரணை ஒன்று பெற்றுக் கொடுக்க வேண்டிய தடப்பாடு இருக்கிறது. யாழ்ப்பாண நூலகம் எரிப்பின் நிமித்தமாகத்தான் தமிழ் மக்கள் பாரியளவு ஆயுத போராட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அவர்களது இதயத்தையே ரணில் விக்ரமசிங்க எழுதியிருக்கிறார். அன்றைய காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தார். யாழ்ப்பாணத்தில் நின்றதாகவும் தகவல்கள் இருக்கிறது. இதற்கான பூரண விசாரணை ஒன்று எதிர்வரும் காலத்தில் பாராளுமன்றத்தின் ஊடாக நம்பிக்கையில் பிரச்சனை ஒன்று கொண்டு வந்து அதற்கான விசாரணையை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். தையிட்டி விகாரை என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது எம்மை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் தையிட்டி விகாரை என்பது அந்த இடத்தில் உண்மையாகவே அந்த மக்களை கூறுகிறார்கள் தையிட்டி விகாரை ஒன்று இருந்ததாகவும், ஆனால் அது இன்று மக்களுடைய காணியில் கட்டப்பட்டுள்ளது. அதுதான் பாரியளவு பிரச்சனையாக இருக்கிறது. எம்மை பொறுத்தவரையும் மக்களுடைய காணியை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதே எமது நிலைப்பாடு. அதற்கான சட்ட நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் பலப்படுத்தப்படும் போது, சட்டம் ஒழுங்காக இயங்கும் பட்சத்தில் இதற்கான விசாரணைகள் சட்டத்திற்கூடாக நிலைநாட்டப்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எதிர்காலத்தில் சட்டத்தை சிறந்த முறையில் சுயமாக இயங்கும் பட்சத்தில் இதற்கான நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். மக்களுடைய காணிகளை மக்களுக்கே நாங்கள் வழங்குவோம். எம்மை பொறுத்த வரைக்கும் இன்று பூதாகரமாக இருக்கிறது. தேர்தல் வேட்புமனுக்கள் பலருக்கு நிராகரிக்கப்பட்டுள்ளதனால் குழம்பி போயிருக்கிறார்கள். எமது கட்சிக்கும் எமது அமைப்புக்கும் எமது தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. 2 தொகுதிகளில், மதவாட்சி தொகுதிகளில் எமது தேர்தல் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஜேபியின் கையெழுத்து இல்லாமல். அதே நேரம் இன்னொரு தொகுதியிலும் இதே பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுள்ளது. இது நாங்கள் சட்டத்தை சுயமாக இருக்கிறோம். தேர்தல் திணைக்களம் அதற்கான முடிவுகளை எடுக்கும். சட்டத்தை அவர்களுக்கு உரிமை ஒன்று, அவர்களுக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் சட்டத்தை நாடுவதற்கான பூரண உரிமை இருக்கிறது. தேர்தல்களை நடத்துவதோ இல்லையோ தேர்தல் திணைக்களம் தான் முடிவெடுக்க வேண்டும். தேர்தல்களில் எமது அரசாங்கம் தலை போடுவதில்லை. தேர்தல்களை வெகு சீக்கிரமாக நடத்துவதற்கு பூரணமான ஆதரவை எமது அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும். ஏனென்றால் முன்னைய அரசாங்கங்கள் மாதிரி நாங்கள் தேர்தல்களை பிற்போடுவதற்கு சூழ்ச்சிகள் செய்பவர்கள் இல்லை. கண்டிப்பாக தேர்தல் நடக்கும் என்றே நம்புகிறோம். நியாயமான முறையில் தேர்தல் திணைக்களம் நடந்திருக்கும் என்று பூரண நம்பிக்கை இருக்கிறது எமக்கு. டெக்னிக்கல் கமிட்டியால செக் பண்ணிருக்கு.
மீட்டருக்குள்ள 2 இருக்கும். ஆம்புலன்ஸ் வந்திருக்கு ஆனா அந்த லோகத்துக்கு அப்புறப்படுத்த போது இந்த இஷ்யூஸால அந்த இதை அனலைஸ் பண்ணி முக்கியமாக 2 பக்கம் 200 மீட்டர் 100 மீட்டர்ல அடுத்த லோகத்துக்கு வருது. அது கூட பயணங்கள் மேற்கொள்ளலாம். மொத்த காசு வந்து 5000 மில்லியன். அதை டிவைட் பண்ணுவோம் 10ஆல சாரி 5ஆல டிவைட் பண்ணுவோம் 5 டிஸ்ட்ரிக்ட். அப்போ 1000 மில்லியன் ஜாழ்ப்பாணம் வரும். அந்த 1000 மில்லியனை 10 பிரதேச வரைக்கும் பிரிச்சா ஒரு பிரதேச வரைக்கும் 3 மில்லியன் தான் வரும். 1 கிலோமீட்டர் போறதுக்கு 20 மில்லியன் தேவைன்னு சொல்லிட்டு ரோட்ல அதை திருப்பி நாங்கள் 20ஆல பிரிச்ச மாட்டோம். 5 கிலோமீட்டர் ரோட் போடுறோம்டா கிட்டத்தட்ட நாங்கள் 5 கிலோமீட்டர் ரோட்டா ஜாழ்ப்பாணத்துல போடலாம், நல்லூர்ல போடலாம். நல்லூர்ல கூட நாங்க எடுக்கிறது வந்து 5000 கிலோமீட்டருக்குரிய இதை எடுத்து கொண்டிருக்கோம். ஏன்னா இது எலெக்ஷனுக்கான சிம்பிள் மேக்ஸிமம் சொல்லிட்டாங்க. 5000 மில்லியன் மொத்தமா யார் வடக்கு மாநிலத்துக்கு தந்திருக்கு. அதை நீங்கள் 5 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, 5ஆம் பிரியுங்கோ 1000 மில்லியன். அதை இந்த பாராளுமன்றத்தில் கதைப்படையில நிற்கிறாரு. அந்த 1000 மில்லியனை 10 டிஸ்ட்ரிக்ட் 10 பிரதேச வரைக்கும் பிரிஞ்சா 100 மில்லியன் தான் பெறும். அந்த 15 எலெக்ஷன் நோக்கி செய்ததுதானே 1000 டிவைடட் பை 15 அப்படி பார்த்தா 66 மில்லியன் தான் பெறும். 20 மில்லியன் ரோடு சொன்னவர். அப்ப நாங்க பிரிச்சா 3 கிலோமீட்டர் ரோட்டா போடலாம். நாங்க கதைகளை கற்பனையில தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். கதைங்கோ இன்றைக்காக ஒரு நாளைக்கு நாங்க இதுல போடுவோம். இல்ல நடந்தது இதனால் இது மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை. ஒரு நாள் இந்த நாடு வந்து நீண்ட காலமாக ஒரு வங்குரோத்தில் இருந்த நாடு, நீண்ட காலமாக அபிவிருத்தி எதுவுமே இல்லாத நாடு. நாங்கள் இப்பொழுதுதான் அந்த அபிவிருத்தியை ஆரம்பித்திருக்கிறோம். இதுக்கு ரோட்டுகள் சொல்லியும் மகாசபைகள் சொல்லியும் ஒவ்வொரு நிறுத்தப்பட்டதை போன்று வேர்ல்ட் பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்ற பணியத்திலும் இருக்கிறது. எனவே வருகின்ற காலத்திலே இந்த ரோட்டுகளை போட்டு முடிவுடைய தேவை இருக்கிறது. எனவே 3 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ நாங்கள் ரோட்டை நாங்கள் உண்மையிலே போட வேண்டும். ஆனால் மக்களுடைய கோரிக்கை என்பது நியாயமானது. அதனால சரிபாயிட வேண்டும். அதை எங்கே நாங்கள் கொண்டு சென்ற அந்த ரோட்டை போட முடியுமோ அதை நாங்கள் போட்டு முடிக்க வேண்டும். இவை அரசியலும் இல்லை, ஒன்றுமில்லை. இது மக்களுடைய நீண்ட கோரிக்கை. அவர்கள் நேற்றுதான் மாணவர்களே எழுப்பி இந்த நல்ல பேச வேண்டிய காசு வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதுக்கே எனவே நாங்கள் மக்களுடைய கோரிக்கைகள் இது ஒரு பேச அமைதி கூட்டம். இந்த கூட்டத்திலே மக்கள் முன்வைக்கிற கோரிக்கைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் புரோபோசல் தயாரித்து எங்களுக்கு தர வேண்டும். அதை நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே மக்களுக்கு சென்றதற்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம்.